மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னும் ஒரு 5லிருந்து 7 நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு. மறுபடியும் எந்த தேதிகள்ல மீண்டும் கனமழை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வங்கக்கடல்ல உருவான ரெமல் புயல் பொறுத்த வரைக்கும் கரையை கடந்தாச்சு. பலமான சேதங்கள், வெள்ளப்பெருக்கு வடக்கு ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். இன்னும் அங்கே மழையும் முடிவுக்கு வரலை. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நிலைமை பொறுத்தவரை 5 நாட்களுக்கும் அங்கே எப்படி நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், இங்கே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வரக்கூடிய ஜூன் மாதத்தில் அதிலும் குறிப்பாக 2ஆம் தேதிக்கு பிறகுதான் படிப்படியாக மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க போகுது. இதில் இப்போ அடுத்த சுற்று மழை பொழிவில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிக பயன்பெறும். ஏன்னா கடந்த மழையில் நம்ம பார்த்தோம், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டங்கள் அதிக பயன் பெற்றது. இந்த சுற்று மழையில் எங்கெல்லாம் நம்ம கடந்த சுற்றில் மழை இல்லாமல் இருந்துச்சோ இப்போ நமக்கு ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தொடங்கி சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இப்போ கர்நாடக மாநிலங்களிலும் இப்போ கனமழை தீவிரமாகிறதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகள், அதுதான் நம்ம சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகள், அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களிலும் பரவலான மழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு 5 நாட்களுக்கு மட்டும் வெயிலுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பகல் நேரங்களில் மழை எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் கனமழை கிடையாது. வானம் ஓரளவு மேகமூட்டம். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். அதுவே நம்ம தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அது எல்லாமே இந்த கனமழை பொறுத்தவரை ஜூன் முதல் வாரத்திலிருந்து தான் தென் தமிழ்நாட்டில் பரவலாக மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் தினந்தோறும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கனமழைங்கிறது மே மாதம் முடிவில் ஆரம்பிக்கும். நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் தினந்தோறும் சில இடங்கள், மாவட்டம் முழுவதும் கிடையாது, சில இடங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே இருக்கும். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மழை பொழிவுகள் எந்தெந்த தேதிகளில் நம்ம அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம பார்த்துருக்கிறோம். சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் எதிர்பாருங்க. நிச்சயமாக நமக்கு மழை பொழிவும் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.